வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்வது உறுதிதான். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அதிமுகவில் கடைக்கோடி தொண்டர்கள் வரை எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த முறை அதிமுக படுதோல்வியை சந்தித்தால் மே 6ஆம் தேதி மாலையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார். 234 தொகுதிகளில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்க வேண்டும். இல்லையென்றால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் விஜய் அவர்கள் கூறியபடி 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல். மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமான ஆதரவு விஜய் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று ஒரு பக்கம் கருத்துக்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் விஜய் அவர்கள் கூறுவது என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்யாமல் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். இதனால் நிச்சயம் விஜய் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தனித்து ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று. மெஜாரிட்டி அதிமுகவும் வராது. இதை பயன்படுத்தி கொண்டு விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் பதவியை கேட்பார் அல்லது துணை முதல்வர் பதவியை கேட்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தன்னுடைய வாக்கு வங்கியை உறுதி செய்துவிட்டு அதிமுகவுடன் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படுதோல்வி அடைந்ததாகத்தான் கருதப்படும். எடப்பாடியின் ஆளுமை இங்கு இல்லை. மேலும் அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை. மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தான் தெரிவிக்கிறார்கள். இனி ஒவ்வொரு ஓட்டுக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே அமையக்கூடிய சூழலும் உருவாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையான தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடையவில்லை என்றால் அவரது பொதுச்செயலாளர் பதவி முழுவதுமாக பறிபோவதோடு அதிமுகவில் ஓரம் கட்டப்படுவார் என்ற தகவல்தான் சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 3 நாட்கள் தான் உள்ளது. திமுக வெற்றியடையுமா, அதிமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒருவேளை அதிமுக தோல்வியடைந்தால் பொதுச்செயலாளராக எடப்பாடி நீடிக்கலாமா அல்லது வேண்டாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.